Very good morning, boys. Welcome back to our academy. As told earlier, we are about to give this video for the process of getting into the e-counseling and choices of school selections and what are the admission procedures in an Sainik school as well as the new Sainik school. So let us see those things today. Let me just open my slide. Yeah, I hope it is visible. Fine. See the tentative timelines for that admission process அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னையோட லாஸ்ட் டேட்டுங்க கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு டுடே இஸ் த லாஸ்ட் டேட். ஸோ தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் ஸ்கோர்ட் குட் மார்க்ஸ், அதாவது 200 above இருக்கிற கேண்டிடேட்ஸ் irrespective of category, maybe SC, ST, general, or anybody, even defense people, you please go and register. First, let us try and have a hope that only Sainik schools மட்டும் இல்லாமல் நியூ சைனிக் ஸ்கூலும் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குன்றத வந்து லாஸ்ட் இயர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் given us a feedback. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே வந்து இட் இஸ் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 20% 30% ஹையர் சைடில் இருக்க போகிறது. ஸ்டில் இப்போ இந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வி ஹோப் த ப்ரையாரிட்டேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ், அவங்களுக்கு எந்த ஸ்கூல்ஸை வந்து நம்ம அந்த ஒரு இஃப் யூ ஹவ் செலக்டட் எஸ்எஸ் ப்ளஸ் 40% என்எஸ்எஸ் அப்படிங்கிறது நீங்கள் இனிஷியலாக நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு சூஸ் 9 சைனிக் ஸ்கூல்ஸ் ப்ளஸ் 5 நியூ சைனிக் ஸ்கூல். சரிங்களா? ஒன்று டிஃபால்ட்டாக உங்கள் ஸ்டேட் எந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல் இருக்கோ அந்த ஸ்கூலை நீங்கள் செலக்ட் பண்ண போறீங்க. நம்ம தமிழ்நாடுன்றதுனால வி சூஸ் அமராவதி நகர் ஆஸ் டிஃபால்ட், அது ஒரு ஸ்கூலு. அது இல்லாமல் 9 ஸ்கூல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த ப்ராசஸ்க்கு வந்து அவங்க கொடுக்குற டைம் வந்து 5th May to 11th May. தட் இஸ் 1 week எக்ஸாக்ட்லி. ஸோ இது இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய 27 to 5th இருக்கக்கூடிய இந்த 1 weekல தான் வந்து தே ஹாவ் டு இஷ்யூ த OMR ஷீட் ஆஸ் வெல் அஸ் த கீ. அதை சேலஞ்ச் பண்றதுக்கான ஒரு போர்ட்டல் ஆர் லிங்கையும் வந்து தேல் பி ப்ரொவைடிங். ஒரு 3-4 daysக்குள்ள இந்த 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 டாஸ்க் ஃபுல்லாக முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் வீக்ல. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் த ஃபைனல் ரிசல்ட்ஸ் பை May 1st or 2nd. May 1st or 2nd we are expecting. So that only they can continue the e-counseling registration ஒரு 5th May இருந்து 11th May வரைக்கும் கொடுக்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் ரவுண்ட்ஸ் வந்து அதுக்கு அடுத்ததுல நீங்க லாகின் பண்றது, அதாவது லாக் பண்றது ஸ்கூல்ஸை வந்து நான் இந்த 10 ஸ்கூலை நான் லாக் பண்றேன் எஸ்எஸ்ல, இந்த 5 ஸ்கூலை நான் வந்து என்எஸ்எஸ்ல லாக் பண்றேன்னு சொல்லி ஒரு 15 schools you can able to give a preference. சரிங்களா? அதுக்கப்புறம் தேர்ட் ஆக்ஷனாக தான் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் வில் ஸ்டார்ட். அது ஒரு 6 rounds நடக்கும். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ தோஸ் அவங்க ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ரிஃபரன்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் அக்செப்ட், டேக் த மெடிக்கல்ஸ் அண்ட் கெட் த அட்மிஷன். சரிங்களா? நீங்கள் அட்மிஷன் எடுக்கிறதுக்கு யூ ஹேவ் டு கோ டு தட் ஸ்கூல். நீங்கள் எந்த ஸ்கூலை அக்செப்ட் பண்ணீங்களோ அந்த ஸ்கூலுக்கு போய் நீங்கள் மெடிக்கல்ஸ்க்கான ஃபார்ம்லாம் வாங்கி நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் மெடிக்கல்ஸ்க்கு உங்களுக்கு அது ஒரு 3 to 4 days நடக்கும் மெடிக்கல்ஸ். ஸோ இது வந்து அந்த தேர்ட் ப்ராசஸ் வச்சிருக்காங்க. முடிச்சுட்டு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணீங்கன்னா இவர் அட்மிஷன் இஸ் கம்ப்ளீட். சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு 1st of July இந்த அகாடமிக் நியூ 6th standard பாய்ஸ் 9th standard பாய்ஸ்க்கு வந்து 1st of July ஐ திங்க் தேர் அகாடமிக் ஸ்டார்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஒருவேளை அந்த 4, 5, 6 ரவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆகஸ்ட் மந்த்துக்குள்ள முடிச்சிடணும். போன தடவை உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஈவன் த லாஸ்ட் ரவுண்ட் வி டுக் ஒரு அக்டோபர் நவம்பர்லாம் கூட போச்சு போன தடவை வந்து. பிகாஸ் அது ஆஃப்லைன் கவுன்சிலிங்லாம் கூட சில ஸ்கூல்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அவங்க சில பேர் நிறைய பேர் செலக்ட் பண்ணுறாங்க, போய் எடுக்க முடியல, போய் தே ஆர் நாட் ஜாயினிங் த ஸ்கூல்ஸ். அதுக்கு தேர் ஆர் குவைட் அ வெரி எப்படி சொல்றதுன்னா ஒரு வாஸ்ட் ரீசன்ஸ் இருக்கு. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம முதல்ல வந்து நமக்கு என்ன டைப் ஆஃப் சிலபஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சைனிக் ஸ்கூல்ஸ்ல இட் இஸ் நம்ம ஸ்கூல் மாதிரி தான். இப்போ நம்ம நார்மலாக நீங்கள் போய் சிபிஎஸ்சி ஸ்கூல் அப்படின்னா உங்களுக்கு வந்து செகண்ட் லாங்குவேஜோட நின்றுடும். ஸோ தேர்ட் லாங்குவேஜ் போகாது. பட் சைனிக் ஸ்கூலில் யூ ஹேவ் தேர்ட் லாங்குவேஜ் ஆல்சோ. இங்கிலீஷ் இஸ் அ கம்பல்சரி பேப்பர் ஃபார் ஆல் 6th to 12th standard. சரிங்களா? ஹிந்தி அகெயின் இட் இஸ் அ கம்பல்சரி பேப்பர் ஃபார் அப் டு 10th standard.
பட் தேர்ட் லாங்குவேஜ் when it comes to பிளேன் பார்த்தீங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 6th 7th 8th சரிங்களா. இப்போ நீங்க வந்து தமிழ்நாடு சூஸ் பண்றீங்க அப்படின்னா நமக்கு தேர்ட் லாங்குவேஜ் வந்து தமிழா தான் இருக்கும். அந்த ரீஜனல் இஃப் யூ சூஸ் கேரளா, ஸோ மலையாளம் தான் நமக்கு ரீஜனல் லாங்குவேஜ் வரப்போகுது அந்த இடத்துல. 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் யூ வில் பி ஹேவிங் எ பேப்பர் ஆன் இட். ஸோ அது வந்து நீங்க அதர் ஸ்டேட்ஸ் நீங்க சூஸ் பண்ணும்போது நீங்க கொஞ்சம் விஜிலண்டா அதை வந்து நமக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்க பார்க்கணும். ஸோ அந்த லாங்குவேஜ் அதோட ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குன்றது யூ ஹாவ் டு, எது நமக்கு ஈஸியா வரும்ன்றதை நீங்க பார்க்கணும். எப்படி சொல்றதுன்னா அதுலயும் உங்களுக்கு என்ட்ரி லெவல்னு சொல்லுவாங்க. என்ட்ரி லெவல் ரீஜனல் லெவல் இல்ல ரொம்ப ஹை லெவல்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ரீஜனல் பீப்புளுக்கு வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் கொடுத்துருவாங்க. ஆனா நம்மள மாதிரி அதர் ஸ்டேட்ஸுக்கு ஒரு என்ட்ரி லெவல் ஆஃப் ஒரு பிரைமரி எஜுகேஷனுக்கு தேவையான லெவல் என்னவோ அந்த லெவல் தான் இருக்க போகுது. அதை சரி நீங்க ஆனால் ரொம்ப பயந்துக்க வேண்டாம். இப்போ நம்ம சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் மோர் ஆர் லெஸ் த சேம், மோர் ஆர் லெஸ் த சேம். அதே நார்த் இந்தியன் கைஸ் வந்து சவுத் இந்தியாவை சூஸ் பண்ணும்பொழுது தான் இட் வில் பி a சேலஞ்ச், இட் வில் பி டெஃபினெட்லி பி a சேலஞ்ச். இப்போ நமக்கு வந்து சவுத் இந்தியன் பீப்புள் நார்த் இந்தியன் ஸ்கூல்ஸ் சூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஹிந்தி மாதிரி பேட்டர்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் நமக்கு ஓரளவுக்கு செட் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மராட்டி, குஜராத்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஆர் லெஸ் லைக் ஹிந்தியோட ஸ்கிரிப்ட் மாதிரியே தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போறது இல்லை சரிங்களா. ஆனா நீங்க வந்து இஃப் யூ சூஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பெங்காலி, ஒடியா ஈவன் சன்ஸ்கிரிட் கூட பாத்தீங்கன்னா ஹிந்தி மாதிரி தான் இருக்கும். சான்ஸ்கிரிட் கூட ஹிந்தி தான். ஆனா இந்த பெங்காலி, ஒரியா இதெல்லாம் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா அது ஸ்கிரிப்டே வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட், கொஞ்சம் ஒரு டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு. ஆனா இட் இஸ் குவைட் ஈஸி டு லேர்ன். இப்போ பெங்காலி யூ கேன் வெரி ஈஸிலி கிராப். பெங்காலி வந்து நீங்க சூஸ் பண்றீங்கன்னா ரொம்ப ஈஸியா லேர்ன் பண்ணிக்க முடியும் நம்மளால. ஸோ இட் இஸ் அப் டு நம்மளுடைய ரொம்ப பக்கமான ஒரு ஸ்கூலை பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறது வந்து நமக்கு ரொம்ப பெட்டர். ஸோ கேண்டிடேட்டுக்கு வந்து இட் இஸ் அ வெரி சிம்பிள் திங். அவங்க கேம்பஸ்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அது வந்து அமராவதி நகராக இருந்தா என்ன, அது வந்து கொருக்குண்டாவாக இருந்தா என்ன, இல்லை கொடுகு ஸ்கூலாக இருந்தா என்ன, வாட் எவர் மே பி, த கேம்பஸ் இஸ் வெரி கிளியர் அண்ட் தே வில் பி ஹேவிங் ஒன் ரொட்டீன் ஆஃப் லைஃப். தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ். ஒன்லி திங் அவங்களுடைய ஹோம் ஸ்டேட் பசங்களுக்குள்ள அவங்களுடைய கான்வர்சேஷன் வந்து அந்த ரீஜனல் லாங்குவேஜ்குள்ளே இருக்க போகுது சரிங்களா. அப்புறம் அதர் ஸ்டேட்ஸ் பசங்க அவங்களுக்குள்ள அகாமடேட் பண்ணி தே ஹாவ் டு ரிசைட் வித் தம். ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள தே ஹாவ் டு அகாமடேட் வித் த சிச்சுவேஷன்ஸ். ஒன்லி அந்த அந்த ஒன் குட் திங் இஸ் தட் தே வில் பி லேர்னிங் த தேர்ட் லாங்குவேஜ் இன் அ பெட்டர் வே. தட் இஸ் வெரி கிளியர். ஸோ நமக்கு ஒரு 4 லாங்குவேஜ் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அந்த பேசிக் லெவல்லே நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு தமிழ் இருக்க பையன் வந்து இப்போ அவன் ஒரு பெங்களூரை சூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கர்நாடகாவை சூஸ் பண்ணி போறாரு அப்படின்னா அவர் டெஃபினட்டா கன்னடாவில் வந்து தரவேற போறாரு. ஒரு 8th ஸ்டாண்டர்ட்குள்ளேயே ஹீல் ஓரளவுக்கு வந்து அங்க அந்த ஸ்கிரிப்டை ரீட் பண்ணி ரைட் பண்ற அளவுக்கு ஹீல் பி தரவு சரிங்களா. ஸோ நமக்கு ஒரு 4th லாங்குவேஜ் நம்ம பையனுக்கு கொடுக்க தான் நீங்க நினைச்சுக்கலாம். நீங்க ஏன்னா ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், அகெயின் ஒன் மோர் லாங்குவேஜ், இது இட் மேபி கன்னடா ஆர் மலையாளம், தெலுங்கு, பெங்காலி, இந்த மாதிரி ஏதோ ஒரு லாங்குவேஜஸ்ல அவங்க முதன்மையா இருக்க போறாங்க. ஸோ வேறெவர் த ஸ்டேட்ஸ் வேர் ஹிந்தி இஸ் த ப்ராவின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், யூபி, தென் பீகார், இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹிந்தி தான் மெயினான லாங்குவேஜாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஈவன் ஃபார் தட் மேட்டர் ராஜஸ்தானில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் லாங்குவேஜ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீஜனல் லாங்குவேஜ் ராஜஸ்தானி, மார்வாடி அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் தே வில் பி ஹேவிங் சான்ஸ்கிரிட் ஆஸ் த தேர்ட் லாங்குவேஜ், ரீஜனல் லாங்குவேஜ் எடுத்துப்பாங்க. வேற த ஹிந்தி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜா இருக்குதோ ரீஜனல் லாங்குவேஜ், அங்க வந்து தே வில் பி ஹேவிங் சான்ஸ்கிரிட் ஆஸ் த தேர்ட் லாங்குவேஜ். நீங்க யூபிலாம் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா சான்ஸ்கிரிட் தான் இருக்க பொழுது நீங்க ஃபண்டாஸ்டிக்கா நீங்க வந்து நாளைக்கு அப்புறம் ஸ்லோகம்லாம் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஈஸியா. பகவத்கீதா வந்து நீங்க சன்ஸ்கிரிட்லேயே வாங்கி படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ அந்த டாஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அது இருக்க போறது இல்லை. ஸோ 9th and 10th பார்த்தீங்கன்னா ஒன்லி அண்ட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான் இருக்க போகுது. அதுவும் 11th and 12th ஒன்லி இங்கிலீஷ். ஸோ தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். அந்த 11th and 12th ஒரு சின்ன ஹிண்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சின்ஸ் தே ஆர் இன்டு தேர் மோட்டோ இஸ் டு சென்ட் தர் கேடட்ஸ் டு த என்டிஏல அனுப்பணும், இல்லை வந்து அந்த டெக்னிக்கல் சொல்லுவாங்கல்ல டிஎஸ், இந்த 2 தான் ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா நேவல் அகாடமிக்குள்ள அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் என்ட்ரி தான் இருக்கு. ஸோ இந்த என்ட்ரி எல்லாமே வந்து டெக்னிக்கல் பேஸ்டா இருக்கிறதுனால they'll be either choosing biology or maths. pure science சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது நம்ம ஆக்சுவலா நம்மளுடைய லோக்கல் ஸ்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப்ங்கிறது பியூர் சயின்ஸா இருக்கும். ஆர் சில ஸ்கூல்ஸ்ல வந்து செகண்ட் குரூப்பா இருக்கும் பியூர் சயின்ஸ். ஸோ பியூர் சயின்ஸ் ஆப்ஷன் இல்லை.
கம்பல்சரியா மேக்ஸ் படிச்சு தான் ஆகணும் அவங்க. ஸோ அவங்களுடைய சாய்ஸ் பயாலஜி வேணுமா வேணான்றது முடிவு பண்ணிக்கலாம். ஸோ பயாலஜி எடுத்துங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்துருவாங்க. இல்லை பயாலஜி வேணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ரெண்டு சாய்ஸ் தான் 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க போகுது. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பியூர் சயின்ஸ் வாய்ப்பு இல்லை, ஒகேஷனலுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்க்குலாம் இங்கே வாய்ப்பு இல்லை. இந்த சைனிக் ஸ்கூலில் இட் இஸ் நாட், இட் இஸ் ரூல்ட் அவுட். சரிங்களா? ஃபைன். இப்போ இந்த வாட் இஸ் த ரீசன் ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஹூ ரெஸ்ட்ரிக்டடா ஏன் போய் சேர மாட்டாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். 2-3 விஷயம் நமக்கு அதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா ஹைலைட் ஆகுதுங்க. ஒன்னு வந்து பசங்க போய் அந்த இடத்துல அடாப்ட் ஆகுறது, ஹவு தே கெட் அடாப்ட் தெம் செல்ஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அந்த அடாப்ஷன் தான் நமக்கு மெயினுங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஃபர்ஸ்ட் லெவல் அவங்க பார்ப்பாங்க. இந்த இந்த பாருங்க, அதர் ஸ்டேட் கூட ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம, ஏன்னா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு கூட இருந்துருவாங்க, அப்பா அம்மா விட்டுட்டு கூட இருந்துருவாங்க. இந்த ஸ்டேஜ்ல பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுடைய நெய்பர்ஹுட் எல்லாம் எப்படி அமையுது, சுத்தி வட்டாரங்கள் எப்படி அமையுது, இதை எப்படி அவங்க அகாமடேட் பண்ணிக்க போறாங்கன்றத மெயினான விஷயம். ஹாஸ்டல் அடாப்ஷனுக்கு வந்து அவங்க ரெடி ஆகணும். ஸோ அதை வந்து ரொம்ப கிளியரா எஜுகேட் பண்ணிடுங்க. சண்டேஸ்ல வந்து தே மே பி போர்டு ஆக்சுவலா. ஏன்னா ரெகுலர் ரொட்டீன் இருக்கும்பொழுது சாட்டர்டே வரைக்கும் அவங்க தேல் பி என்கேஜ் கம்ப்ளீட்லி இன் தேர் ஸ்கூலோடைய இதுல என்கேஜா இருக்க போறாங்க. சண்டே வந்து தே ஆர் ஃப்ரீ டு டூ. நம்ம ஃபோன் பேச போறாங்க, அவங்க என்னென்ன விளையாடலாம், அதை நீங்க கரெக்டா என்கேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரூட் கொடுத்துறீங்க அப்படின்னா இட் பி வெரி கிளியர் அவங்களுக்கு. நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு தே கேன் கோ அண்ட் விசிட் தர் சில்ட்ரன். நம்ம ஒரு டைம் கொடுத்துருவாங்க, செகண்ட் சாட்டர்டே தேர்ட் சாட்டர்டே, இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஸ்கூல்ஸுங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல போய் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் பையனை போய் பார்க்கலாம். அண்ட் இயர்லி ட்வைஸ் தான் வந்து வெக்கேஷன்ல வந்து தே வில் பி கம்மிங். சர்டன் ஸ்கூல் ஹேவ் 3 வெக்கேஷன்ஸ். தீபாவளி வந்து தனியாக வெக்கேஷன் இருக்கும், சரிங்களா? தனியாக ஒரு 4-5 days வெக்கேஷன் சில ஸ்கூலில் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் நார்த் ஸ்கூல்ஸ் சூஸ் பண்ணீங்க, இப்போ ராஜஸ்தானில் இருக்க ஒரு 2 ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய பேட்டர்னே மாறும் உங்களுக்கு. ஏன்னா அவங்க வின்டர் அண்ட் சம்மர் சீசன் கம்ப்ளீட்டாக மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தீபாவளிக்குலாம் அவங்க லீவ் விடுவாங்களான்னு நமக்கு தெரியல, கூட விடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இப்போ சவுத் பேஸ்ட், இப்போ நீங்கள் மத்திய பிரதேஷ் கீழே இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் த சேம் பேட்டர்ன். சவுத்தில் எப்படி இருப்பாமோ அதே மாரி அவங்க அந்த பேட்டர்ல இருக்கும். ஜென்ரலாக வாட் டு சே, நீங்கள் அந்த ஜூலை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சம்மர் வெக்கேஷன்ஸும், அப்புறம் கரெக்டாக அந்த கிறிஸ்மஸ் டைமில் வரக்கூடிய வின்டர் வெக்கேஷன் நமக்கு டெஃபினட்டாக இருக்கும். தீபாவளி டைமில் ஒரு 1 week லீவ் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பசங்களுக்கு. ஸோ 3 times இன் அ இயர், 3 times அவர் பாய் கேன் கம் டு ஹோம் அண்ட் ஹீ கேன் என்ஜாய். ஸோ அந்த டைமில் ஏதோ அவனுக்கு ஒரு வேறு ஏதாவது சாஃப்ட் ஸ்கில்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணி விட்டு திருப்பி அவனை எக்யூப்டாக திருப்பி நம்ம அனுப்ப முடியும் நம்மளால. ஸோ அதர் டைம் மீதி இருக்கக்கூடிய ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு 9 to 10 months த பாய் இஸ் கோயிங் டு பி அவே ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ். ஸோ அந்த டைம்ல யூ ஹேவ் டு கோ மந்த்லி பேசிஸ்ல போய் அவனை நீங்க பார்க்கணும். மாசம் ஒரு தடவை போய் பார்க்கலாம், சரிங்களா? இந்த அடாப்ஷனை வந்து அந்த முதல்ல மைண்டை செட் பண்ணிக்கோங்க பசங்களுக்கு. பிசிக்கல் ஃபிட்னஸ் ஒரு பக்கம், ரெண்டாவது வந்து மென்டல் ஸ்ட்ரென்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல வந்து அப்பா அம்மா கூட இல்லைன்றதுல அவங்க உடஞ்சிடக்கூடாது. அவங்களுடைய எப்படி சொல்றது, மென்டல் ஸ்ட்ரென்த் ஷுட் பி வெரி ஹை. தே ஷுட் பி ஸ்ட்ராங். நம்ம எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்கணும். அவங்க ஆக்டிவிட்டிஸ் வச்சு நீங்க இப்பயே பார்க்கலாம். நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு பெட்டு கொடுத்து அவனை படுக்க வைக்க ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அவன் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கான் அப்படின்னா யூ ட்ரெயின் தம் டு ஸ்லீப் அலோன். இன்ஸ்டெட் ஆஃப் இது வரைக்கும் நம்ம ஒரு பஞ்சா படுத்து தூங்கிட்டு இருந்திருப்போம். அது மாதிரி இல்லாம ஆஸ்க் ஹிம் டு லை டவுன் செப்பரேட்லி அண்ட் ஆஸ்க் ஹிம் டு அதை அவனை இன்கல்கேட் பண்ண வச்சுக்கோங்க அவனுக்குள்ள. ஸோ தட் அவன் இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் ஹிம் டு கெட் ஹிம் அடாப்டட். அப்பா அம்மா கூட தான் இருந்தாமே கூட அவன் தனியாக தான் படுத்துருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அவன் மைண்டுக்குள்ள செட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நைட் டைம்ல தனியாக இருக்கும்போது அந்த பயம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வராது. ஸோ இதை அவங்களுக்கு கொண்டு வாங்க. ரெண்டாவது பிசிக்கல் ஃபிட்னஸ்ங்க. பிசிக்கல் ஃபிட்னஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா ஃபார் பீப்புள். ஜாயின் பண்ணி கூட நிறைய பேர் எனக்கு வேணாங்க எங்களால் முடியலன்னு சொல்லி வந்தவங்க இருக்கிறாங்க. இப்போ நீங்க ரீசெண்டா வந்து நம்ம அந்த மாவீரன் படம் பார்த்தோம். எந்த அளவுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பிசிக்கல் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும் அப்படின்னா என்னால முடியலன்னு சொல்லி தோல்ல படுத்து தூங்குவார். அந்த சீன் நம்ம பார்த்துருப்போம், சரிங்களா? அந்த மாதிரி பையனே நீங்க வேற மாதிரி பார்ப்பீங்க. ஏன்னா அவன் காலையில வந்து இனிஷியலா வந்து நம்ம இங்கெல்லாம் வந்து எந்திரிச்சு ஸ்கூல்ல ரெடி பண்ணி அனுப்புறது நமக்கு மெயினான வேலையா இருக்கும். அங்க நீங்க அந்த ரிகரஸ் ட்ரைனிங் என்டிஏ உடைய அந்த அப்டிக்கல் பெரியட் கிரவுண்டை நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் அந்த அப்டிக்கல் பெரியட் கிரவுண்ட் நீங்க பார்க்கலாம். ஸோ அதை வந்து அவன் 11th and 12th கண்டிப்பா அந்த அப்டிக்கல்ல வந்து அவன் கிராஸ் பண்ணி போனா மட்டுமே தான் என்டிஏக்குள்ள அவனுக்கு போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லி அந்த இனிஷியலாவே ஃபிட்னஸை வந்து 6th standardல இருந்து அவங்களுக்கு உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. 6th standardல இருந்து ஹி ஹேவ்ஸ் டு ட்ரெயின். சிம்பிளா சொல்லணும்னா காலைல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அவன் ஓடணுங்க. அது கன்ஃபார்ம், அது வந்து ரொட்டீன். நீங்க என்ன நடந்தாலும் விட மாட்டாங்க. யூ ஹேவ் டு, அன்லெஸ் அதர்வைஸ் உங்களுக்கு காய்ச்சல் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த லீவ் லெட்டர் கொண்டு வந்து நீங்க அந்த காலையில சப்மிட் பண்ணணும்.
அந்த ரோல் கால் அப்போ யூ ஹேவ் டு சார் எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அட்லீஸ்ட் உங்களுடைய டீம் ஹெட் உங்க 600 பசங்களா இருந்தீங்கன்னா உங்க 700 பையன் யாரோ ஹியாஸ் என்னுடைய டீம்ல எனக்கு அதனால பயங்கர காய்ச்சல் இருக்கு அதனால வர முடியல அப்படின்னு சொல்லி தி ஹேவ் டு ரிப்போர்ட் டு த பிடி. சரிங்களா? ஸோ அந்த காலையில வார்ம் அப் எக்ஸசைஸ் முடிஞ்சு, ரன்னிங் முடிஞ்சு, வார்ம் டவுன் முடிஞ்சு, எப்படி சொல்றதுன்னா புல்-அப்ஸ், புஷ்-அப்ஸ், சிட்-அப்ஸ் இந்த மாதிரிலாம் ஒரு ட்ரைனிங் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours இருக்குன்ற சுச்சுவேஷன்ல யூ மேக் யுவர் செல்ஃப் வெரி மச் ப்ரிப்பேர்டு. நீங்க 200 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றீங்க, நீங்க கண்டிப்பா நான் சைனிக் ஸ்கூல்ல தான் நான் படிக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் நீங்க நினைக்கிறவங்க தனியா படுக்க ஆரம்பிச்சிடுங்க. காலையில நீங்களும் அலாரம் வச்சு எந்திரிக்க ஆரம்பிங்க. எந்திரிக்க ஆரம்பிச்சுட்டு தயவு செஞ்சு ஓட ஆரம்பிங்க. யூ ஸ்டார்ட் ரன்னிங். காலையில டெய்லி இதை நீங்க 2 கிலோமீட்டர் ஓடணுன்ற மைண்ட் செட்டப் நீங்க உங்களுக்குள்ள நீங்க வளர்த்துக்கிட்டீங்க மட்டும் இந்த 2 மாசத்துல தயவு செஞ்சு இந்த வேலையை செய்யுங்க. தட் இஸ் வாட் வி ரிக்வெஸ்ட் டு த பேரண்ட்ஸ். கைட் தம். ஆக்சுவலி இப்போ அங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா காலைல ரிவைவல் பெல் இருக்க போது உடனே அவங்க தயாராகி அவங்க கிரவுண்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த காலையில் ஏர்லி மார்னிங் அவங்க எந்திரிக்கிற ஹேபிட் நீங்கள் ஒன்லி இது வரைக்கும் நம்ம என்ன படிப்போம், படிப்புக்காக மட்டுமே செஞ்சுருப்போம். ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ்க்காக நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. காலையில் எழுந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்க. ஸோ பேரண்ட்ஸ் நீங்களும் அவங்க கூட சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு சைக்கிளிங்காவது கூட போங்க. இருந்தோம் அப்படின்னா ஹீல் ஹேவ் த ஹேபிட் ஆஃப் இன்கல்கேட்டிங் தோஸ் கைண்ட் ஆஃப் காலையில பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான ஒரு ட்ரைனிங் அவனுக்கே வந்துடும். ஸோ அவங்க அங்கே போய் கஷ்டப்பட மாட்டாங்க டெஃபினட்டா. ஸோ இது இல்லாமல் டைரக்டா நீங்க உள்ள அனுப்பிச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 months கம்ப்ளீட்டா எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க பசங்க. ஸோ யூ மேக் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் பிசிக்கலி ஃபிட் வென் யூ என்டர் இன் டு த ஸ்கூல். அதை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? மூணாவது தான் உங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இனிஷியலாவே இருந்து இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் தேர்ட் லாங்குவேஜ், நம்மளால படிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மும்மொழி கொள்கைன்றது எல்லா இடத்துலையும் வந்துருச்சுங்க. இப்போ இது சென்ட்ரல் ஸ்கூல்னால இட் இஸ் அவங்களுக்கு ஒரு 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 கேடட்டுக்கு ஒரு 4 லாங்குவேஜா தெரியணும்னு நினைக்கிறாங்க. அவங்க மினிமம் ஒரு 4 லாங்குவேஜ் அவன் மதர் டங் இல்லாம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அவங்க எந்த இடத்துல வேணா அந்த போஸ்டிங் நடக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்டர்ஸ்ல இனி ஏதோ ஒரு பயங்கர கிரைசிஸ் சுச்சுவேஷன்ல இன்னைக்கு ஈவன் நேச்சுரல் கெலாமிட்டிஸ் நடக்கிறதுல ஒன்லி வி ஆர் என்கேஜிங் ஆர்மி பீப்புள். இப்போ சென்னையில் லாஸ்ட் டைம் ஃப்ளட் வந்தது. இப்போ திருநெல்வேலி, தூத்துக்குடியில் ஃப்ளட் வந்தப்பெல்லாம் வி குட் ஏபிள் டு சி ஆர்மி பீப்புள் ஹஸ் பின் டெப்ளாய்ட் ஃபார் தட். அந்த எப்படி சொல்லணும், அந்த கேத்தலிட்டிக் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம்ல, அந்த மேனேஜ்மெண்ட் அவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. இன்னைக்கு திடீர்னு ஒரு பாலத்தை கட்டுறது, அவங்கள எப்படி மக்கள் அங்கேருந்து எவாக்குவேட் பண்ணுறது, ஹெலிகாப்டர்ல இருந்து பாக்குறது, ட்ரோன்ல போய் கண்டுபிடிக்கிறது எல்லாமே இவங்க தான் செய்யறாங்க. ஸோ அதனால தே ஷுட் பி எக்யூப்ட் எனஃப் டு ஹேவ் அ லோக்கல் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன்ஸ் அவங்களுக்கு அட்லீஸ்ட் வேணும்னு நம்ம நினைக்கிறாங்க. ஒரு 4-5 லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு இன்னும் தவறுல நம்ம ஃபீல் பண்றோம். ஏன்னா இட் இஸ் அன் இந்தியன் ஓரியன்ட். யூ ஆர் நாட் ரீஜனல் ஓரியன்டா இருக்கிற பசங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. நம்ம நல்லா இங்கிலீஷ் கான்வர்ஸ் பண்ணுவோம், நம்ம வெளிநாட்டில் போய் நம்ம வேலை பார்ப்போம். ஆனால் இந்தியாவுக்குள்ள ஒரு டிஃபென்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 லாங்குவேஜாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு நல்லது. சரிங்களா? அதனால அந்த தேர்ட் லாங்குவேஜை யூ ஹாவ் டு எக்யூப் யுவர் செல்ஃப். நீங்கள் அதுக்கு டயர்ட் ஆகக்கூடாது, அதை பார்த்து பயந்துடக்கூடாது. ஸோ உங்களுக்கு எலிமெண்ட்ரி லெவல், பேசிக் லெவலாக தான் இருக்க போகுது. நீங்கள் அதர் ஸ்டேட்டுக்கு போறீங்க அப்படின்னா பேசிக் லெவல், ரொம்ப ஹார்டான லெவல் இருக்காது. நம்ம நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரிலாம் இருக்காது. நம்ம கிராமர் லெவலில் ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். சரிங்களா? நல்லா தேர்ட் லாங்குவேஜ் பயப்படாதீங்க தயவு செஞ்சு. சரிங்களா? தென் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டீம் அடாப்ஷன், அந்த அடாப்ஷனுக்கு நீங்க பசங்களுக்கு நல்லா நீங்க சொல்லிக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் ஆல்ரெடி வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைய போறதில்ல. இப்போ அதர் ஸ்டேட்ஸ் தான் அது மெயினான அந்த ப்ராப்ளம் வரும். நம்ம தமிழ்நாடு இப்போ அமராவதி நகர் சூஸ் பண்ணிட்டா அப்படின்னா அதுல அந்த ஒரு 50 பீப்புள் அவங்க ஓன் லாங்குவேஜ்ல இருக்க போறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஈஸியா அடாப்ட் ஆகிப்பாங்க. ஆனா இப்போ அந்த அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இப்போ நம்ம பையனை நீங்க ஒரு வேளை நீங்க எப்படி சொல்ல என்எஸ்எஸ்க்கு நீங்க அனுப்புறீங்க, என்எஸ்எஸ் ஸ்கூலுக்கு ஏதாவது அனுப்புறீங்க அப்படின்னா அந்த என்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய பசங்க அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்து வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ அவங்களுக்குள்ள அடாப்ட் பண்றது எப்படிங்கிறது நீங்க இங்கிலீஷ்லயே நீங்க கான்வர்ஸ் பண்ணி ஆகும். உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சா பிரச்சனை இல்லை, கான்வர்சிங் ஹிந்தி. ஏன்னா நம்ம பசங்க ஹிந்தி கான்வர்சிங் இஸ் வெரி வெரி போரா தான் இருக்கும் நம்ம ஃபீல் பண்றோம். ஸோ ஹிந்தி தெரியாத பட்சத்தில் அவங்களுக்கு ஒன்லி ஹிந்தி தான் தெரியும். அவங்க பேச ஆரம்பிச்சு ஹிந்தி தான் பேசுவாங்க. ஸோ நீங்கள் அதை அடாப்ட் ஆகிறதுக்கு நீங்கள் ட்ரைன் பண்ணணும்னு நீங்கள் சொல்லிடுங்க. ஏன்னா வேறு வழியில் அதர் ஸ்டேட்டில் நீங்கள் போய் உங்கள் பையனை சேர்த்தீங்கன்னாவே இந்த பேரியர் டெஃபினட்டாக இருக்குங்க. ஸோ இதை எப்படி மீட் அவுட் பண்ணுறது? அட்லீஸ்ட் ஹிந்தி கான்வர்சிங் இப்போ வீட்டில் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் பேரண்ட்ஸே ட்ரெயின் பண்ண ஆரம்பிங்க. கானா காலியா கியா,
அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜஸ்ட் அவனை அதில் ஆன்சர் வாங்க ட்ரை பண்ணுங்க. அவங்க பேசிக்காக இருக்க விஷயத்த சொல்லி கொடுங்க. ஒரு ஒரு கடையில் போய் எப்படி வாங்குறது பொருளை, இல்லை ஒருத்தவங்க கிட்ட எப்படி கேட்கறது, நம்ம எப்படி பண்ணுறது, ஒரு பேசிக் திங்ஸை மட்டும் ஹிந்தியில் லேர்ன் பண்ணி வச்சு அனுப்புங்க பசங்களை அதர் ஸ்டேட்டுக்கு. இல்லைன்னா அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற ஒரு ஒரு பாண்டிங்கில் போகிறதே ரொம்ப டஃப்பாக இருந்துடும் அந்த இடத்துல. சரிங்களா? ஃபைன். கடைசியாக பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸுங்க. மெயினாக நம்ம நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்கூலுக்கு அதுக்கும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 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 200 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி ஏதாவது கொஞ்சம் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது செலக்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ சென்னையிலேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அமராவதி நகரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 8 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். 7 to 8 ஹவர்ஸ் ட்ரெயினில் போனீங்களா எது பண்ணனாலும் சென்னையிலேருந்து போகிறீங்க அப்படின்னா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அது ரொம்ப பக்கமாக இருக்கும். இப்போ திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் போகிறாருன்னா அவருக்கும் அதுக்கு அகைன் ஒரு 8 ஹவர்ஸ் ட்ராவல் இருக்க போகுது. ஸோ நம்ம ஸ்டேட்டுக்குள்ளேயே ஒரு 8 ஹவர்ஸ் ட்ராவல் அப்படி இருக்குன்ற சுச்சுவேஷனில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம்படி ஹூ இஸ் இன் இப்போ எங்கள் ஏரியா இப்போ சேலம்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எனக்கு இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அமராவதி நகர் இஸ் 4 ஹவர்ஸ். சரிங்களா? ஸோ இங்கேருந்து கொடுகு ஸ்கூல் கர்நாடகா இருக்கு இல்லைங்களா, கொடுகு கர்நாடகா கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸில் ஐ கேன் ஏபிள் டு ரீச் பை காரில் ஒரு 6 மணி நேரத்தில் போயிட முடியும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் கெலிகிரி, நம்ம திருப்பதி போகிற மாதிரி தான். கெலிகிரி திருப்பதி உங்களுக்கு சித்தூர் பக்கத்தில் தான் அந்த ஸ்கூலு. ஸோ அதனால நமக்கு அது இன்னும் நமக்கு ஒரு 6 ஹவர்ஸில் போய் ரீச் ஆயிடலாம். ஸோ இந்த மாதிரி வெரி கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கு நீங்கள் ரொம்ப, ஏன்னா நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் தான் பையன்கிட்ட போக போகிறீங்க. ஸோ பையன் அந்த ஸ்கூலுக்குள்ளே இருக்க போகிறான், அவன் சேஃப் ஜோனில் இருக்கான். ஆனால் நீங்கள் யூ ஹேவ் டு ட்ராவல் நீங்கள் இன்டர்ஸ்டேட் ட்ராவல் பண்ணி அவனை போய் நீங்கள் எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா பசங்களால் இருந்துட முடியும், பேரண்ட்ஸால் இப்போ இருக்க முடியுமா நமக்கு பெரிய ஒரு கொஷின் மார்க் தான். இன்னைக்கு பசங்களை நம்ம அனுப்பிச்சு நம்ம அவன் போய் அங்கே சேஃபாக இருக்கானா என்னன்னு தெரியலையே. ஃபோன் பேசினாலும் அவனை ஃபிசிக்கலாக நீங்கள் போய் பார்த்தா தான் வந்து அவங்கள நீங்கள் க்ளீனாக ரீட் பண்ண முடியும். வெதர் ஹீஸ் ஓகே வித் த சுச்சுவேஷன்ஸ் வாட் ஹி இஸ் ஹேவிங். அவன் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கான், அவனுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்றது நீங்கள் கண்ணால் போய் நீங்கள் பார்த்தா தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஓகேப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அவனை என்கரேஜ் பண்ணி அவனை தட்டி கொடுத்து அந்த ஒரு மோட்டிவேஷனில் இன்னொரு மாதம் அவன் இருந்துருவான். அந்த 6th standardல தான் பிரச்சனைங்க. ஒரு ஒரு 6 மாதம் ஓடுற வரைக்கும் அதை அடாப்ட் ஆகி அந்த கண்டிஷன்ஸ்க்கு ரெடி ஆகி எப்படி சொல்கிறதுன்னா டைம்க்கு எல்லாமே நடக்குது. இதனால வரைக்கும் அவங்க அவங்க சுதந்திரமாக இருந்திருப்பாங்க. அவங்க பசிச்சா சாப்பிடலாம், அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்துருக்கும். ஸோ ஆனால் அங்கே வந்து கரெக்டாக 8 மணினா 8 மணிக்கு நீங்கள் போய் சாப்பிட்டே ஆகணும். எய்தர் யுவர் அங்கர் ஆர் நாட். இப்போ சண்டே வந்து காலைல 11 மணிக்கு எந்திரிச்சு கூட நான் போய் சாப்பிடுவேன். ஆனால் அகைன் அங்கேயும் சண்டேல அதே சேம் திங், ஒரு ½ hour லேட்டாக வேணா இருக்கலாம். ஜென்ரலாக காலையில் 5:30 மணிக்கு எந்திரிக்கிறவங்க அன்னைக்கு சண்டேல ஒரு 7 o'clock ரிவைவபிள் பெல் வரும். ஆனால் 8:30 மெஸ்ஸுனா 8:30 மெஸ்ஸுக்கு போயிடணும். அதை மிஸ் பண்ணிட்டாங்க தூங்கிட்டாங்க அப்படின்னா காலையில் ஃபுட் இருக்காது. ஸோ இது அவங்க வந்து காலைல அப்புறம் பட்னியாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு மதியம் போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரொட்டீன் நீங்கள் அந்த பசங்களுக்கு க்ளீனாக சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? அந்த டிஸ்டன்ஸ் ஓரியன்டாக தயவு செஞ்சு நீங்கள் பக்கமாக இருக்குது, வீட்டுக்கு பக்கமாக இருக்கிற ஸ்கூலை சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் சைனிக்கில் படித்தே தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வேணால் தெர் ஆர் 5 ஸ்கூல்ஸுங்க. நம்ம ஒரு ஏன்னா டெஃபினட்டாக ஒரு 200 220 அபோவ் கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு 5-6 ஸ்கூல் இந்த லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்கூல்ஸ் வந்து டெஃபினட்டாக கிடைக்குங்க நமக்கு. இப்போது கபூர்தலா பஞ்சாப், சிங்சிம் வந்து மிசோரம், இம்பால் இஸ் ஃப்ரம் மணிப்பூர், கோபால்கர், புங்வாலா, ஈஸ்ட் சேங்கு, நாகர்கோட்டேஷன், காஷ்மீர், இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸு, ஜம்மு காஷ்மீர் அண்ட் பஞ்சாப், இந்த ஒரு 7 ஸ்டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக யூ வில் கெட் அட்மிஷன். ஒரு 220 தான் எனக்கு மார்க் இருக்கு அப்படின்னா நீங்கள் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் டெஃபினட்டாக உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். ஆனால் நீங்கள் எப்படி போய் பசங்களை பார்க்க போறீங்கன்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம யூ ஹாவ் டு ட்ராவல் இன் ஃப்ளைட்டு. ஸோ அந்த எக்ஸ்பெண்டிச்சர், அங்கே ஃப்ளைட்டில் நீங்கள் போய் இறங்கி அங்கேருந்து லோக்கலில் நம்ம எப்படி போய் அந்த ஸ்கூலுக்கு ரீச் பண்ணுறது, இது எல்லாத்தையும் தயவு அந்த ரூட் மேப்பை தெளிவாக போட்டுக்கிட்டு இது நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்க. போத் ஃபினான்ஷியலி ஆஸ் வெல் அஸ் காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். எப்படி போய் ரீச் பண்ணுறது, ட்ரெயினில் போகலாமா, எப்படி பண்ணலாம். ஏன்னா மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போயே தான் ஆகணும். 6th standardல வர வழியே கிடையாது. நீங்கள் 7th 8thலாம் கூட ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் 6th standardல அந்த ஒரு வார்மை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் பசங்களுக்கு, வேற வழி இல்லை. ஸோ அதனால இந்த ஸ்கூல்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ திங்க் ட்வைஸ். நம்ம கட்டாயம் நம்ம என் பையன் அங்கே தான் படிக்கணுங்க, என் பொண்ணு அங்கே தான் படிக்கணுங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கிற பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு யூ மேக் இட் வெரி கிளியர்.
யூ ஆர் வெரி மச் ஃபினான்ஷியலி பேக், நல்லா பெட்டராக இருந்து நம்மளால அங்கே ரீச் பண்ணிட முடியும். இப்போ நீங்கள் கொல்கட்டாவில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை நான் ஜம்ஷெட்பூரில் ஒர்க் பண்ணுறேன், இல்லை நான் டெல்லியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்கூல்ஸோட ப்ராப்ளமே இல்லை. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஸ்கூல்ஸை சூஸ் பண்ணீங்கன்னா இட் இஸ் a வெரி பிக் சேலஞ்ச், நோ டவுட். நீங்கள் இம்பால் எடுத்தீங்கன்னா இம்பாலில் வந்து நமக்கு பெட்டர் என்டிஏ இப்போ அண்டர்லைன் பண்ணிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்டிஏ செலெக்ஷன்ஸ் பெட்டராக இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸுங்க. இங்கே நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 ஸ்கூல் 26 ஸ்கூலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்டர்லைன் வேற எங்கெல்லாம் இருக்கோ அதில் வந்து என்டிஏ செலெக்ஷன்ஸ் பெட்டராக இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ். ஸோ இம்பாலில் வந்து இட் இஸ் அகைன் ஒரு ஒரு புருலியா மாதிரி தான், பெங்காலி வெஸ்ட் பெங்காலில் புருலியா மாதிரி தான் இம்பால். ஓரளவுக்கு நல்ல செலெக்ஷன்ஸ் இருக்குது என்டிஏல. அங்கே கிடைக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஒரு 240 அந்த மாதிரி இருக்கணும், 240ஆவது இருந்தால் தான் அங்கே கிடைக்கும். ஆனால் 225கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மிசோரமில் நீங்கள் வாங்கிடலாம், நாகாலாண்டில் வாங்கலாம், பஞ்சாபில் வாங்கலாம், அசாமில் யூ கேன் கெட். ஸோ ஈவன் ஜம்மு காஷ்மீர், நாகூர். ஸோ இங்கெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி திங்க் வைஸ் நம்ம சாய்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஃபில் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த 10 ஸ்கூலில் இது ஒரு ஸ்கூலாக போட்டுருங்க. எனக்கு கட்டாயம் எனக்கு எஸ்எஸ்எல் தான் நான் படிக்கணும், நியூ சைனிக் ஸ்கூல் எனக்கு வேணாம், ஆனால் என் பசங்க வந்து சைனிக் ஸ்கூலில் தான் படிக்கணும், ஓல்டு சைனிக் ஸ்கூலில் தான் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் சூஸ் திஸ் ஸ்கூல். ஏதோ ஒரு ஸ்கூல் உங்களுக்கு எது நியராக இருக்குன்னு நீங்கள் பார்த்து மேப்லாம் போட்டு செக் பண்ணிவிட்டு அவங்க ஸ்கூல் வெப்சைட்டில் போய் பாருங்கள், அவங்க எந்த மாதிரி லீவ் விடுறாங்க, எந்த டைமில் லீவ் இருக்குது, அவங்க எப்படி அவங்களுடைய லாங்குவேஜ் எந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷே கொஞ்சம் நமக்கு ரொம்ப புரியறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஐ ஹாவ் பீன் ட்ரெயின்டு வித் மிசோரம் கைஸ். நாங்கள் மிசோரம் இப்போ எங்கள் ஸ்கூலில் நாங்கள் படிக்கும் பொழுது மிசோரம் அண்ட் மணிப்பூர் பீப்புள் ஹேவ் யூஸ் டு கம் வித் அஸ். அண்ட் அவங்களுடைய இங்கிலீஷ் கான்வர்சேஷனே நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதுங்க. ஒரு ஸ்டேஜ் நீங்கள் எப்படி சொல்றதுன்னா லெக்சரிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாபிலிட்டி இன் இங்கிலீஷ் இட் செல்ஃப் இஸ் கெட்டிங் டிஃபிகல்ட் தான். ஸோ அதை நீங்கள் அடாப்ட் பண்ணுறதுக்கு உங்களால் முடியுமான்னு நீங்கள் செக் பண்ணுங்க. பட் அதர் அதர் மோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஆர் இன் டு வெரி 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 டிசிப்ளின்டு கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் போய் சேர்றீங்க. அது சந்தேகமே கிடையாது. உங்கள் லைஃபே உங்களுக்கு வேற மாதிரி காட்டிடும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. எனக்கு சாப்பாடு பிரச்சனை இல்லை, நான் எது போட்டாலும் நான் சாப்பிட்ருவான் என் பையன். ஆமாம், கம்யூனிகேஷன் ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் சப்ஜெக்டை கொடுத்தீங்க அப்படின்னா தரவு பண்ணி தூக்கி போட்டுருவோம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்லாம் ஒரு பசங்க உங்கள் மாடல் இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப எமோஷனலாக அட்டாச்சாக இல்லாத சுச்சுவேஷனில் யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் திஸ் லாஸ்ட் 7 ஆப்ஷன் ஸ்கூல்ஸுங்க. சரிங்களா? எந்த இடத்துல வந்து இந்த கட் ஆஃப் வந்து கம்மியாகும். நீ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 260 ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கட் ஆஃப் இருக்கும். அது நமக்கு காலே வந்திருக்காது பேரண்ட்ஸுக்கு. அதே நீங்கள் சிக்ஸ்த் ரவுண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் 220 கீழெல்லாம் கூட கட் ஆஃப் சில ஸ்கூல்ஸ் போயிடும். 180 கூட கால்ஸ் வந்திருக்கு. ஈவன் வெரி ஃபண்டாஸ்டிக் ஸ்கூலாக அந்த கோராக்கல் சொல்கிறோம் இல்லைங்களா, உத்தராச்சல்ல. ஸோ அந்த ஸ்கூல்ஸ்க்கு ஈவன் 180 எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட கால்ஸ் வந்திருக்கு. ஏன்னா பீப்புள் they prefer but they don't go and join the schools. Why? Because மெயினா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ல ரிஜெக்ஷன் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ் இப்போ நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுறாங்க. நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி அவங்களுக்கு வந்து ஆஸ்பிரன்ஸ் ஆஃப் ஆர்எம்எஸ் தான் ஜாஸ்தியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீஸும் கம்மி, என்டிஏவோட செலெக்ஷன்ஸும் ஜாஸ்தி. நம்ம ஏன் ஆர்எம்எஸ் ட்ரை பண்ணக்கூடாது, இல்லை ஆர்ஐஎம்சி ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? இப்போ நல்ல மார்க் ஒரு 280+ எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு கேண்டிடேட், அவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நம்ம சைனிக்கில் படிக்கணும், நம்ம ஆர்எம்எஸ் நம்ம ட்ரை பண்ணலாமே, இன்னொரு அட்டம் இருக்குன்ற பட்சத்தில் he will always go and try for it. ஸோ அதனால அந்த இடத்துல அந்த அந்த அட்மிஷன் அவங்க டினை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அவ்வளோ நம்மளால பேர் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் பீப்புள் தே டோன்ட் சூஸ். ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வந்துருச்சுங்க ஃபீஸ் கம்ப்ளீட்டாக. எஸ்எஸ்லியே ஓல்டு சைனிக் ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 lakhsங்க. வருஷம் 10,000 ஏற்றுறாங்க. அது ஒரு டிஃபால்ட் ரூல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு ஒரு 4 years முன்னாடி அப்படி இல்லை. கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி 10,000 they are raising. சரிங்களா? ஸோ நியூ சைனிக் ஸ்கூல் எடுத்துட்டீங்கன்னா அது இன்னும் ஜாஸ்தியாக இருக்க போகுது. அது இன்னும் ஒரு 2 lakhsங்கிறது 210 இருக்கலாம், 220 இருக்கலாம். ஸோ அது இன்னும் நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் ஆகிடும். சரிங்களா? அந்த ஃபீஸை நம்மளால பேர் பண்ண முடியலன்ற சுச்சுவேஷன்லேயும் ட்ராப் பண்ணுறாங்க. ரெண்டாவது, ஹோம் ஸ்டேட்டு கிடைக்கலைங்க. எனக்கு வேணாம், நான் அதர் ஸ்டேட்ஸ்க்கு போய் எனக்கு படிக்கவே விருப்பம் இல்லை, நான் சூஸ் பண்ணிட்டேன், ஆனால் நான் போய் ஜாயின் பண்ண மாட்டேன். அவங்க ஜஸ்ட் ஒரு ட்ரையல் எரர் பேசிஸில் நடந்துட்டு போயிடுவாங்க. சில பேருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காதுங்க. அவங்க போய் சூஸ் பண்ணுவாங்க, எனக்கு ஸ்காலர்ஷிப்பில் வந்து எனக்கு இது வாய்ப்பு இருக்கா,
ஸ்காலர்ஷிப் கிடைக்கலன்னா எனக்கு அது வேணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 5-6 கிரைட்டீரியால வந்து தோ தே பிக் த ஸ்கூல்ஸ் அண்ட் தே டோன்ட் கோ அண்ட் ஜாயின். மெயின் பிசிக்கல் ஃபிட்னஸ் செலெக்ஷன்ல ரிஜெக்ட் ஆகிறது மெயின் காரணம். ஏன்னா ஒரு ஒரு 10 சீட் வேகன்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 120 பீப்புளுக்கு மேல கால் ஃபேர் பண்ணி அவங்க எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஸ்க்ரூட்டினி பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த மெரிட் லிஸ்ட் இஸ் பீன் ரிலீஸ்ட். சரிங்களா? ஸோ அதனால இது எல்லாமே ரீசனாக இருக்குது. ஸோ செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் அடுத்தது போகிறதுக்கான காரணமும் அதுதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அவங்களுக்கு தேவையான கேண்டிடேட்ஸ் நல்லா எப்படி சொல்றதுன்னா அந்த ஒரு கேக்ல க்ரீம் மாதிரி அந்த க்ரீமி பீப்புள் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அந்த அந்த பீப்புளை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி அவங்க போய் ஜாயின் பண்றாங்களான்னு பாக்குறாங்க. அதுல ஜாயின் பண்ணாத ஆளுங்களுக்கு இருக்கக்கூடிய வேகன்சிக்கு தான் நம்ம அடுத்தடுத்த கூடிய 6 ரவுண்ட்ஸ் வரைக்கும் போறதுக்கான காரணமே. ஸோ ஆட்டோமேட்டிக்கலா கட் ஆஃப் வந்து கம்மியாயிட்டே போகும். நம்ம இனிஷியலா வந்து ஒரு 5000 ரேங்கிங் இருந்தா போதும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அது 8000 வரைக்கும் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு. சரிங்களா? ஸோ அது ஒரு காரணங்கள். ஸோ இப்போ இந்த சாய்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸை வந்து நம்ம எப்படி வந்து கொடுக்கலான்றதுக்கு வந்து நம்ம ஒரு ஹிண்ட் தரேன். அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. ஸோ தேர்ட் லாங்குவேஜ் தான் நமக்கு ஒரு பேரியருங்க. மற்றபடி வேற வேற எந்த ப்ராப்ளம் இருக்க போறது இல்லை. கேம்பஸ் ஆர் ஆல் ஆர் சிமிலர். தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ். ஈவன் என்எஸ்எஸ் ஆல்சோ த சேம் திங். ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போறது இல்லை. ஆல் ஆர் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வர ஸ்கூல்ஸ் தான் தேர் பி கவர்ன்ட் பை தெம். அதனால எதையுமே வந்து அவங்க வேற எதுவும் ப்ரோக்ராம் மாத்திர முடியாது. என்எஸ்எஸ்க்குன்னு ஒரு தனி ப்ரோக்ராம் செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு எப்படி ரொட்டீன் கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எஸ்எஸ்க்கும் தனியாக அதே மாதிரி தே வில் பி ஹேவிங் எ ரொட்டீன் அண்ட் சிலபஸ். நோ டவுட். சரிங்களா? நமக்கு இருக்கிற ஒரே பேரியர் லாங்குவேஜ் அண்ட் ஃபுட். பசங்களுக்கு உள்ள நான் சொல்ல வரேங்க, பசங்களுக்கு உள்ள. ஸோ நமக்கு நிறைய நம்ம போய் சேர்றது அவங்களுக்கு போய் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது பேரண்ட் சைட்லேருந்து இருக்க போகுது. ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரே அவங்களுக்கு என்ன ஒரு பேரியர் இருக்குன்னா இது ரெண்டும் தான். சாப்பாடு ஒத்துக்கணும். நம்ம இங்கே நீங்கள் சாப்பாடு இட்லி தோசையாக சாப்பிட்டு வளர்ந்துருப்பான். அங்கே போனால் அவன் சப்பாத்தி சாப்பிட்ணும், ஆலு பரோட்டா சாப்பிட்ணும், அவன் எப்படி சொல்றதுன்னா பாவு பாஜி சாப்பிட்ணும் ஸ்நாக்ஸுக்கு. நம்ம அதுக்கெல்லாம் நம்ம யூஸ்டப்பாகவே இருந்திருக்க மாட்டோம். ஸோ இதெல்லாம் அவனுக்கு அந்த ஸ்கூலில் ஓகேவா இருக்கணும். சரிங்களா? இப்போ அமராவதி நகர்னு சூஸ் பண்ணிட்டாருன்னா அதர் ஸ்டேட் பசங்களுக்கு வந்து இதே சொல்லி கொடுத்துட்டாங்க நிறையா. தமிழ் ரொம்ப ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜுங்க. அதனால நீங்கள் சூஸே பண்ணாம அமராவதி நகர் வந்து ஃபைனல் ஆப்ஷனை வச்சுப்பாங்க அதர் ஸ்டேட்ஸ் பசங்க. நீங்கள் பார்த்துக்கலாம். அமராவதி நகர் அண்டு கோலக்கோட்டம் மலையாளத்தையும் தமிழையும் அவங்களுடைய 10 ஸ்கூல்ல கடைசி லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க. இது வேற வழியே இல்லாம நம்ம எப்படி நம்ம சொல்றோம், நம்ம இங்க இருந்துட்டு நம்ம எப்படி நம்ம நார்த் ஈஸ்ட் வந்து லாஸ்டா வச்சுக்கோங்க, நம்ம தேவைன்னா நம்ம ஸ்கூல் நம்ம போய் எடுத்துக்கலாம், நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி நார்த் இருக்க பசங்களுக்கு வந்து சவுத் ஸ்கூல்ஸை வந்து லாஸ்ட் ஆப்ஷன்ல வச்சுப்பாங்க. ஒரே ரீசன் வந்து லாங்குவேஜ் ரொம்ப கஷ்டங்க படிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு லேர்ன் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இப்போ தமிழ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 247 லெட்டர்ஸ் இருக்குன்ற மாதிரி நம்ம நினைச்சிடறோம். ஏன்னா உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், அப்புறம் ஒரு ஆயுத எழுத்து, அது இல்லாம வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் ரெண்டு சேர்த்து வரக்கூடிய 247 எழுத்து இருக்குது. இது 247 லெட்டர்ஸான்னு கேட்டவொடனே அதே அவங்களுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருது. டெஃபினட்டா அப்படி இல்லைன்றதை அவங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஹிந்தி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே அ, இ தான் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 35 லெட்டர்ஸ் வந்து டோட்டலாக 48 லெட்டர்ஸுங்க பேசிக் லெட்டர்ஸ் சொல்ல வராங்க. நமக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 லெட்டர்ஸ் தான். இட் இஸ் ஈக்குவல் டு இங்கிலீஷ் லாங்குவேஜுங்க. தமிழும் இங்கிலீஷும் ஒரே டைப்ல தான் பேட்டர்ல தான் போகுது. அவங்க 26 ஆல்பபெட்ஸ், நம்ம கிட்டத்தட்ட 30 + 1 31 இதுக்குள்ள தான் இருக்க போகுது. என்னன்னா உங்களுக்கு அந்த கான்சனன்ட்ஸை வச்சு கான்சனன்ட் சொல்றாங்களே வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ். ஸோ இந்த 12 தான் வந்து வவல்ஸ், இது 18 வந்து கான்சனன்ட்ஸுங்க. சரிங்களா? இதை வச்சு நம்ம எப்படி அடுத்த அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்றோம் இல்லைங்களா, அதை எப்படி அதையே நம்ம லெட்டர் ஃபார்மேட்லேயே கொடுத்து அதை லிஸ்ட் வச்சுட்டோம். ஹிந்தியில் அப்படி வைக்கல அவங்க. அப்படி வச்சாங்கன்னா அவங்களுக்கு அது மாதிரி வரும். இப்போ எப்படி வந்து குறில் நெடில் பி பி பை பே போ இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, இந்த 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 பேட்டர்னை வந்து அவங்க லெட்டர்ஸா டிசைன் பண்ணிலாம் வைக்கல. அவங்க எழுதும் பொழுது மேல ஒரு கோடு போட்டுக்கோ, இப்படி சுழிச்சிக்கோ அப்படிலாம் சொல்ற மாதிரி அவங்க லெட்டர்ஸ் பேட்டர்ன் இல்லைங்க. ஆனால் நமக்கு அந்த பேட்டர்னாவே கொடுத்துட்டதுனால அது பெருசா வாஸ்டா தெரியுது. தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எல்லா லாங்குவேஜும் எல்லா ஃபோனிக்ஸுக்கும் ஒரே மாதிரி சில எப்படி சொல்றதுன்னா சவுண்டு அது ஒரே மாதிரி எப்படி சொல்றதுன்னா அந்த ஸ்கிரிப்ட் இருக்க தான் போகுது. ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்க தான் போகுது. அதனால ஹிந்தி மாதிரியே தான் தமிழ் இருக்குது, தமிழ் மாதிரியே தான் இங்கிலீஷ் இருக்குது. அந்த வவல்ஸ் AIEO அப்படி சொல்றாங்களா, இந்த வவல்ஸ் தான் பேசிக் லெட்டர்ஸை கொண்டு வராங்க எல்லா லாங்குவேஜ்லையுமே. அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து வெறும் 5 வவல்ஸ் தான். ஆனா மற்ற லாங்குவேஜ்லாம் பாருங்களேன் எதுவுமே கம்மியா இல்லை. கிட்டத்தட்ட 15, 18, 16 ஒடியாட்ட பல்லு. ஹிந்தி தான் இருக்கிறதுலே கம்மி 11. சன்ஸ்கிரிட் எடுத்தீங்கன்னா 14. ஸோ இந்த மாதிரி ஆலா சிமிலர். டெஃபினட்டா எந்த லாங்குவேஜுமே கஷ்டம் கிடையாதுங்க, எல்லாமே ஈக்குவல். சில பேர் இன்னும் சொல்றாங்க மலையாளம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அப்படின்றாங்க.
டெஃபினட்டா இல்லைங்க. நீங்க நீங்க அதுல எந்த அளவுக்கு நீங்க வந்து இன்ட்ரெஸ்டடாகவும் எப்படி உங்களை நீங்க இன்டெல்ஸ் பண்ணிக்கிறீங்க, அதுக்குள்ள போய் அந்த லாங்குவேஜை நான் கத்துக்கிறேன்ற ஒரு ஒரு ஆசையில நீங்க கத்துக்கும் பொழுதுதான் நீங்க அதை நல்லா என்ரிச் பண்ணி அதை நீங்க எக்ஸல் பண்ண முடியும். இல்லைங்க இது பெரிய கஷ்டங்க, தலைவலியா இருக்குதுங்க நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால பண்ணவே முடியாதுங்க. ரொம்ப ரொம்ப உங்க உங்க ஸ்டேட் நம்மளுடைய மதர் டங்லேயே நம்மளால எக்ஸல் பண்ண முடியாது. ஸோ யூ டேக் இட் அஸ் எ சேலஞ்ச். நம்ம இன்னொரு லாங்குவேஜ் போகிறோம், அது நம்ம 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 ஃபண்டாஸ்டிக்காக கற்றுக்கணும், நம்ம நல்ல மார்க் எடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. சரிங்களா? அதனால நம்ம பசங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் வில் பி அகைன் ஈஸிங்க. நமக்கு பக்கத்தில் நம்மளுடைய ஸ்கிரிப்ட் மாதிரியே தான் அவங்க ஸ்கிரிப்ட் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ மலையாளத்தை சூஸ் பண்ணலாம். ஸோ நியர்பை இருக்கக்கூடிய கர்நாடகா ஸ்டேட்ல 2 ஸ்கூல் இருக்கு, பிஜாப்பூர் ஒன்று, கொடுகு ஒன்று. அதே மாதிரி ஆந்திர பிரதேசில் பார்த்தீங்கன்னா குருகொண்டா ஒன்று, கிளிகிரி ஒன்று. ஸோ அப்புறம் மகாராஷ்டிரா நீங்கள் டெஃபினட்டாக சூஸ் பண்ணலாங்க. நல்ல மார்க்ஸ் இருந்தால் தான் மகாராஷ்டிராலாம் கிடைக்குங்க. ஏன்னா சத்தாராலாம் ஒரு பிரைம். நீங்கள் அந்த கேம்பஸை போய் பார்த்தீங்கன்னாவே இந்த சத்தாராவும் சந்திராபுராவும் சொர்க்கம் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த கேம்பஸே சொர்க்கம் மாதிரி இருக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது. ஸோ அதெல்லாம் கிடைக்குமாலாம் தெரியல நம்ம ஆளுங்களுக்கு. ஏன்னா நம்ம பீப்புள் ஆர் ப்ரிஃபரிங் தட் ஒன்லி. நான் நிறைய பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் அட்மிஷன்ஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் பீப்புள் ஆர் ப்ரிஃபரிங் மேக்ஸிமம் தே ஆர் கோயிங் டு கோலகட்டம் கேரளா, இல்லைன்னா சத்தாரா மகாராஷ்டிரா, தெலுங்கு கெலிகிரி ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணி போய் சேர்ந்துருந்துருக்காங்க. அதை தாண்டிலாம் பெருசாக போகிறது இல்லை நம்ம பீப்புள். பட் ஸ்டில் யூ கேன் ஸ்டில் ப்ரிஃபர். நீங்கள் வந்து புவனேஸ்வர், சம்பல்பூர், ஒடியாவும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த டவுட்டே கிடையாது. இந்த இந்த இதுலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நியர்பை ஸ்டேட்ஸ்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு 9 ஸ்கூல் வந்துருச்சுங்க. நமக்கு டோட்டலாக 9 ஸ்கூல் தான் வேணும். நம்ம எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா ஒன்லி 9 ஸ்கூல்ஸ் வி நீட். ஸோ இந்த இந்த இருக்கக்கூடிய இந்த ஒரு 10 ஸ்கூல்ல ஒரு 5 தயவு செஞ்சு உங்க ஆப்ஷன்ல சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிஃபால்ட்டா அமராவதி நகர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல மாற்றம் கிடையாது. சரிங்களா? அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய செலெக்ஷன் நம்ம நியர்பை ஸ்கூல்ஸை வந்து சூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த அண்டர்லைன்லாம் வந்து என்டிஏ செலெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் கட் ஆஃப் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பிஜாப்பூர் எடுத்துட்டீங்க அப்படின்னா பிஜாப்பூரில் வந்து ஒரு 250+ இருக்கக்கூடிய பசங்களுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. அதே ஒரு கொடுகு ஸ்கூலில் 240 இருந்தால் போதும், ஒரு 10 மார்க் கம்மி. 2 பெருசு டிஃபரன்ஸ் இருக்க போகிறதுல ஒரு 10 மார்க்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்ஸை சூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இந்த 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 9 ஸ்கூலில் ஒரு 5 ஸ்கூலில் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லைன் நம்மளுடைய கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்க ஸ்கூல், ஆனால் பெட்டர் ஸ்கூல்ஸ். ஸோ ரேவா ஸ்கூல் இஸ் இன் எம்பி, தில்லையா இஸ் இன் ஜார்க்கண்ட், அம்பிகாபூர் இன் சத்தீஸ்கர், சித்தோர்கர் அண்ட் ஜுன்ஜுனு இஸ் இன் ராஜஸ்தான். ஸோ சுஜான்புரா திரா வந்து ஹிமாச்சல் பிரதேஷ், குஞ்சுபுரா அண்ட் ரெவரி இஸ் இன் ஹரியானா, கோராக்கல் வந்து உத்தராகண்ட். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்ட் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட். உங்களுக்கு அப்படியே ஹிந்தியோட ஸ்கிரிப்டா தான் இருக்கும், மாற்றமே கிடையாது. மராட்டியும் சன்ஸ்கிரிட்டும் பார்த்தீங்கன்னா ஹிந்தியோட ஸ்கிரிப்ட் மாதிரியே தான் தெரியும் உங்களுக்கு. குஜராத்தி கிட்டத்தட்ட ஹிந்தி ஸ்கிரிப்ட் மாதிரி குஜராத்தியும் தெரியும் உங்களுக்கு. ஸோ பஞ்சாபியும் உங்களுக்கு ஒடியாவும் ரிலேட்டடாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும், வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ சன்ஸ்கிரிட்டோடைய தேர்ட் ஸ்கூல்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்கூல்ஸும் நீங்கள் எடுக்கலாம். இப்போ ஜுன்ஜுனுலாம் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு, ஆனால் ரொம்ப தூரங்க நம்மகிட்ட இருந்து. இப்போ ஒரு ட்ரெயின் எடுத்தீங்க, ஒரு ட்ரெயினில் நீங்கள் சென்னையில் ஏறுறீங்க அப்படின்னா இட் வில் டேக் 2 days டு ரீச் தேர். ஜுன்ஜுனு கிட்டத்தட்ட டெல்லி கிட்ட இருக்குங்க அது. சரிங்களா? ஸோ ரிவாரி சூஸ் பண்ணலாம். அம்பிகாபூர் சத்தீஸ்கர், அம்பிகாபூர்ல ட்ரெயின் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 36 மணி நேரம் 37 மணி நேரம் அப்படியே சுற்றி போகுது. ஸோ இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுலயும் சான்ஸ் கிடைக்குது. இதை விட்டு நம்ம வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பீப்புள் இல்லை பெரிய ஓஎன்ஜிஸில் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பெங்காலி அண்ட் குஜராத்தி நீங்கள் டெஃபினட்டாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா அது ரொம்ப ரினவுடாக இருக்கும், லாங்குவேஜுமே ஒரு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். உங்களுக்கு பெங்காலி நீங்கள் படிச்சிங்கன்னா யூ வில் பி ஹேவிங் அன் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன் யுவர் ஹேண்டுங்க. குஜராத்தி அதே மாதிரி தான் இந்த ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் கம்ப்ளீட்டாக ரெண்டு முனை. பாலச்சண்டி, ஜாம்நகர், இப்போ அங்கே ரிலையன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஓஎன்ஜிசி குஜராத் ராஜஸ்தானில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பெட்டரான ஸ்கூல் பாலச்சந்தி. இல்லை நான் இந்த பக்கம் நான் ஜம்ஷெட்பூர் கிட்ட நான் ஒர்க் பண்ணுறேன், இல்லை ரூர்கேலாவில் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அந்த புருலியாவை நீங்கள் சூஸ் பண்ணலாம். புருலியா இஸ் இன் வெஸ்ட் பெங்கால். ஸோ அங்கே வந்து நீங்கள் ராஞ்சியிலேருந்து நீங்கள் ரொம்ப பக்கம். ஸோ அந்த மாதிரி you can take it up. ஸோ இந்த ஸ்கூல்ஸில் இந்த இருக்கக்கூடிய அந்த செகண்ட் லெவல் ஸ்கூல்ஸில் வந்து நீங்கள் ஒரு 3 ஸ்கூலை சூஸ் பண்ணுங்க. அப்புறம் ஒரு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு, பஞ்சாப் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த ஸ்கூல்ஸை சூஸ் பண்ணுங்க.
சரிங்களா. கிட்டத்தட்ட இதுலயே ஒரு 26 ஸ்கூல் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். விட்டு போனது இன்னும் ஒரு 5 ஸ்கூல் தாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பீகார்ல இருக்கிற ஒரு 3 ஸ்கூல், அமேத்தி, கோபால்கஞ்ச், அப்புறம் அமேத்தி, கோபால்கஞ்ச் அண்ட் ஒன் மோர் ஸ்கூல் இஸ் தேர் உங்க ஸ்டேட்ல. ஜான்சி, கரெக்ட், ஜான்சி. ஸோ ஜான்சி 3 ஸ்கூலு, அப்புறம் பீகார்ல 2 ஸ்கூலுங்க. ஒன்று வந்து பீகார்ல கோபால்கஞ்ச், சாரி மணிப்பூரி வந்து உங்களுக்கு யூபியில் இருக்கு. மெயின்பூரி, அமேத்தி அண்ட் ஜான்சி இஸ் இன் யூபி. தென் கோபால்கஞ்ச் அண்ட் நலந்தா இஸ் இன் பீகார். சரிங்களா. ஜார்க்கண்ட்ல தான் உங்களுக்கு இந்த தில்லையா, ஜார்க்கண்ட் தில்லையா அண்ட் அம்பிகாபுர் இஸ் இன் சத்தீஸ்கர். சரிங்களா. இந்த 5 ஸ்கூல் தான் விட்டுருக்கோம். இந்த 5 ஸ்கூலுமே வந்து தேர்ட் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு சன்ஸ்கிரிட் தான். சரிங்களா. யூபி அண்ட் பீகார் இது 2 தான் நம்ம இந்த லிஸ்ட்லயே நம்ம கொண்டு வரல. ஸோ அது தேவைன்னு நினைக்கிறவங்க, அந்த அந்த ஏரியாவில் ஒர்க் பண்றவங்க, லக்னோவில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க அதையும் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். சரிங்களா. ஃபைன். ஸோ இந்த இந்த ஸ்கூல் சாய்ஸஸை இந்த மாதிரி நீங்க பிளக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கூல்ல நமக்கு கிடைச்சிருங்க. நீங்க பையனுடைய கட் ஆஃப் கம்மியா இருக்கு, ஒரு 230 தான் இருக்கான் அப்படின்னா இந்த அண்டர்லைன் பண்ணாத ஸ்கூல்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நல்ல கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா நீங்கள் அண்டர்லைன் பண்ண ஸ்கூல்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்டிஏக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அவங்களுடைய ஒரு 250+ இருக்குன்னா அவங்க செலெக்ஷன் ரேட்டும் கன்ஃபார்மாக ஜாஸ்தி. ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கான்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. சரிங்களா. நம்ம ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் லாஸ்ட் இயரில். நீங்கள் அதை போய் பாருங்கள், என்னென்ன ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் தேவை அப்படின்றத போய் பாருங்கள். அதுக்கு தேவைக்கூடிய எக்ஸசைசஸ் எப்படி நம்ம கொண்டு வரது அப்படின்றது நம்ம அதையும் நம்ம பார்க்கலாம் ஃபியூச்சரில். சரிங்களா. ஃபைன். இப்போ வெரி முக்கியமாக நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது ஃபீஸுங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்க இருக்கும்னு சொல்லி தான் எல்லா பேரண்ட்ஸுமே நம்மகிட்ட கேட்குறது. ஸோ இதுதான் அதனுடைய இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், பார்த்துக்கோங்க. டியூஷன் ஃபீ இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 1,06,000 இருந்துச்சுங்க. இப்போ இந்த வருஷம் 10,000 ஏற்றி கிட்டத்தட்ட 1,16,000 ஆயிடுச்சு இன்னைக்கு டியூஷன் ஃபீ. எஸ்எஸ்ல படிக்கிறதுக்கு, ஓல்டு சைனிக் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு இந்த ஃபீஸ். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா என்எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா இட் இஸ் 58,000 இன் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விகாசா ஸ்கூல் இன் தூத்துக்குடி. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு 58,500 தான் அவங்களுடைய ஃபீஸு. அதுவே நீங்கள் வந்து அதானி வேர்ல்டு ஸ்கூல் ஆந்திராவில் இருக்கக்கூடிய, நெல்லூரில் இருக்கக்கூடிய அதானி ஸ்கூல் சூஸ் பண்ணீங்கன்னா அரௌண்ட் 80,000 நினைக்கிறேன் அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சரிங்களா. டியூஷன் ஃபீ மட்டும் நான் சொல்கிறேன். சரிங்களா. நீங்கள் அதர் ஸ்டேட்ஸ் என்எஸ்எஸ் ஒரு 5 ஸ்கூல் சூஸ் பண்ணணும், 40% நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த எஸ்எஸ் ப்ளஸ் என்எஸ்எஸ் 40% சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 5 என்எஸ்எஸ் ஸ்கூலில் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து தெளிவாக இருக்குது. நம்மளுடைய ஸ்டேட் விகாசா ஒரு ஸ்கூல் சூஸ் பண்ணிடலாம். மீதி 3 பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குங்க. கேரளாவில் ஒரு 3 ஸ்கூல் இருக்குது. அதுவும் வாட் இஸ் இட் கால்டு, வேதவியாஸ்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. தென் வேதவியாஸ், தென் அதானி வேர்ல்டு ஸ்கூல் ஒன்றுங்க. அதானி வேர்ல்டு ஸ்கூலுக்கு அப்புறம் இது கேரளாவில் 3 ஸ்கூல் இருக்குது. ஸோ அதனால் டோட்டலாக கேரளாவில் 3, தமிழ்நாட்டில் 1, ஆந்திராவில் 1, 5 ஸ்கூல். ஓகே, நமக்கு இதுவே போதுமானது நம்ம ஃபீல் பண்ணுறோம். சரிங்களா. அது அதானி ஸ்கூல் இஸ் பீன் ப்ரூவ் பெஸ்ட்டுங்க. அவங்களுடைய ரேங்கிங் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, பெஸ்ட் ஸ்கூல் ரேங்கிங். அதாவது அவங்களுடைய ஸ்கூல் பேட்டர்னில் ஒரு அசஸ்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய ரேங்கிங் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பெட்டராக இருக்காங்க, டவுட்டே இல்லை. என்எஸ்எஸ்ல வந்து அதானி இஸ் பீன் ரேங்கிங் 2, செகண்ட் ரேங்கிங்ல இருக்காங்க. நம்ம விகாசா இஸ் அரௌண்ட் 12th ரேங்கிங்ல நம்ம இருக்காங்க நினைக்கிறேன். விகாசா அண்ட் வேதவியாஸ் ஆஃப் கேரளா அண்ட் மைசூர்ல ஒரு ஸ்கூல் இருக்குங்க. இதெல்லாம் வந்து அந்த ரேங்கிங், பெட்டர் ரேங்கிங் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ். அதை நீங்க செக் பண்ணி அந்த என்எஸ்எஸ் நீங்க சூஸ் பண்ணலாம். அதுவும் கிட்டத்தட்ட 2 lakhs தான் இருக்கும். அதுல எந்த மாற்றம் கிடையாதுங்க. இப்போ நம்ம விகாசா ஸ்கூல் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,08,000 வந்துருது. அவங்களோட டோட்டல் ஹாஸ்டல் ஃபீஸ், பாக்கெட் மணி, காஷ் அண்ட் டெபாசிட் 2,08,000 rupees இருக்கு அவங்க கிட்ட. இட் இஸ் ஓவர் அண்ட் அபவ் நம்ம ஓல்டு சைனிக் ஸ்கூல்ல கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியாக தான் இருக்குது நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். அதே நீங்க அதானி ஸ்கூல்லாம் சூஸ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குங்க. நம்ம கேரளா ஆகட்டும், ஆந்திர பிரதேஷ் ஆகட்டும், கிட்டத்தட்ட 2 lakhs. நம்ம ஸ்கூலுக்கு ஒரு 180 தான் வர மாதிரி இருக்கு. நான் டோட்டல் பண்ணி பார்த்தேன், ஒரு 180 ஒரு 185 தான் இருக்குமே இருக்குது அந்த ஸ்கூல்ஸ். நீங்க அதானி சூஸ் பண்ணீங்கன்னா நினைக்கிறேன், அதானி ஆர் வேதவியாஸ். சரிங்களா. அது நீங்க எதுக்கும் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் ஷூர் அபவுட் இட். ஃபைன். ஸோ டியூஷன் ஃபீஸ் 116. ஸோ அப்புறம் மெஸ் ஃபீஸ் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி இட் இஸ் சேஞ்சிங். அது மாறிட்டே இருக்கும். நம்ம அது ஒரு தனியாக ஒரே இதில் இருக்க போகிறது இல்லை, அது மாறும். ஸோ மெஸ் ஃபீஸ் கிட்டத்தட்ட 38,350. போத் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் ஃபுட் ஆர் ப்ரொவைடட். ரெண்டாவது யூனிஃபார்ம், காக்கி யூனிஃபார்முக்கு வந்து இயர்லி 1,500 rupees யூ ஹேவ் டு பே. காஷ் அண்ட் டெபாசிட் 3,000 rupees. அது நீங்கள் அது டைம் ஆஃப் வித்ட்ரால் தே வில் பி உங்களுக்கு அது பேக் கொடுத்துருவாங்க. 1,500 திருப்பி வந்துடும். பாக்கெட் மணி வருஷத்துக்கு ஒரு 3,000 ரூபாய் நீங்கள் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சிடணும்.
மிஸ்லேனியஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 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 புல்லட்டின்ல ஒரு 4,200 வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அமராவியன்னா நம்ம ஹாஸ்டலுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே, லாண்ட்ரி, அவங்களுக்கு தேவையான எல்லாமே அங்கே அந்த அமுதம் ஸ்டோர்ஸ்னு சொல்லுவாங்க, அது இதுக்கப்புறம் ஸ்டேஷனரி ஐட்டம் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அது தனி ஃபீஸஸ். இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹாஸ்டல், இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஹாஸ்டலோடைய சார்ஜஸ்னு வச்சுக்கோங்களேன். 1, 2, 3, இது மூணையும் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 ரூபாய். அதெல்லாம் சேர்த்து இந்த நியூ சயின்ஸ் ஸ்கூல்ல 1 44 கேட்குறாங்க. சரிங்களா? பாக்கெட் மணி அண்ட் காஷன் டெபாசிட் இஸ் செப்பரேட். இது ரெண்டும் செப்பரேட்டுங்க, இது ரெண்டும் செப்பரேட். யூனிஃபார்ம் சார்ஜஸ் தனி. சரிங்களா? இப்போ ஹாஸ்டலுக்குன்னு தனி யூனிஃபார்ம் இருக்கு. காலையில பிடி அசம்பிளிக்கு ஒரு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு. திருப்பி நைட்டு போய் டின்னர் நீங்க சாப்பிடும்போது ஒரு தனி யூனிஃபார்ம் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்டடி டைம், சூப்பர்வைஸ்டு ஸ்டடி டைமுக்கு ஒரு யூனிஃபார்ம், இல்லை அது ஜென்ரலாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நார்மல் நீங்கள் கேஷுவல்ஸ்ல நீங்கள் போய் அங்கே படிக்கலாம். ஸோ அது மாதிரி அதுக்கப்புறம் தேவையான யூனிஃபார்ம்ஸ், அவங்களுடைய ஜாக்கெட்டு, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து தனியாக அது அந்த மிஸ்லேனியஸ் சார்ஜ்லேயே, அமராவதியின் சார்ஜஸ்லேயே வந்துடும். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் 70 + 116 இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அரௌண்ட் டு 193 சார். ஸோ எனக்கு 2 டேர்மாக ஸ்பிளிட் பண்ணி வேணும்னு கேட்டிங்கன்னா, இனிஷியல் நீங்கள் ஜாயினிங் அட்மிஷன் அப்போ யூ ஹாவ் டு கிவ் 116, 1,10,000 ரூபாய் கட்டணும். அப்புறம் நவம்பர் மந்த்ல நீங்க இன்னொரு பேட்டர்ன் நீங்க கட்டிக்கலாம், ஒரு 53,000 தனியாக கட்டலாம். சரிங்களா? சாரி, இனிஷியல் அட்மிஷன் டைம் இப்போ 140 + 53 தனியாக செகண்ட் டைம் நவம்பர்ல கட்டலாம். ஸோ 140 யூ ஹாவ் டு பி ரெடி. உங்களுடைய கையில நீங்க 1,40,000 ரூபாய் ரெடி பண்ணிக்கிட்டு தான் நம்ம சைனிக் ஸ்கூல் அட்மிஷனுக்குள்ளேயே போகணுங்க. அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஸோ இதுல எனக்கு ஸ்காலர்ஷிப் ஏதாவது எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் நமக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ தோஸ் பேரண்ட்ஸ் ஹூ ஹேவ் அந்த ஸ்லாப் பார்த்தீங்கன்னா, அதுவும் கவர்மெண்ட்ல வந்து தே ஆர் இஷ்யூவிங். ஸோ டிஃபென்ஸ் பீப்புளுக்கு தனி ஸ்லாப் இருக்கு, ஜேசிஓ அண்ட் பிலோ ஜேசிஓ சார். பிலோ ஜேசிஓன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது நான் கமிஷனர் ஆஃபீஸர்ஸ் சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க, ஜேசிஓ லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்ம லெஃப்டினன்ட் ஜெனரல் வரைக்கும் டிராவல் ஆகக்கூடிய ஒரு கேடர். இந்த கேடரில் அதாவது சுபேதார் அண்ட் அபவுங்க. ஜேசிஓ வந்து சுபேதார் தான். சுபேதாருக்கு மேலே லெஃப்டினன்ட், கேப்டன், மேஜர் அந்த ரேங்கிங்லாம் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி 16,000 rupees சப்சிடி வந்து டிஃபென்ஸ் இஸ் ப்ரொவைடிங். சரிங்களா? டிஃபென்ஸ். அப்புறம் பிலோ பார்த்தீங்கன்னா பிலோ ஜேசிஓ பார்த்தீங்கன்னா ஹவல்தார் ரேங்க், சிப்பாய் ரேங்க்ல இருந்து நாயக்கு, அப்புறம் ஹவல்தார் ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32,000 rupees தேர் ப்ரொவைடிங். 32,000 ரூபாய் வரைக்கும் வந்து டிஃபென்ஸ்ல இருந்து நமக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ கம் அண்டர் டிஃபென்ஸ் கேட்டகரி. சரிங்களா? ஸோ நார்மல் சிவிலியன் கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸோடைய ஏர்னிங் பொறுத்து தான் இருக்குங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஏர்னிங் பொறுத்து தேர் ஆர் சர்டன் ஸ்கூல்ஸுங்க. நம்ம எப்படி சொல்றதுன்னா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்கூல்ஸ்ல ஒருத்தவங்களுடைய ஃபீஸ்ல நான் பார்த்தேன், பசங்களுடைய மார்க்கை வச்சு தே ஆர் ஹேவிங் 75% மார்க் எடுத்தாருன்னா இவ்வளவு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன். அந்த மாதிரி ஐ கேன் ஏபிள் டு சி இன் புங்கல்வான்னு நினைக்கிறேன், நாகாலாந்து ஸ்கூல்ல ஐ கேன் ஏபிள் டு சி. நாகாலாண்ட்லயோ இம்பால்லையோ ஏதோ 2 ஸ்கூல்ல நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி சில ஸ்கூல்ஸை வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்க. ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் யூ வில் ஹேவ் பை த பேர்ட் ஆஃப் பேரண்ட்ஸோட இன்கம் பொறுத்து தான். 2 பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங்னா அவங்களோட இன்கம் வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்தது வருஷத்துல அப்படின்னா கம்ப்ளீட்டா டியூஷன் ஃபீ வேவ் ஆயிடும். டியூஷன் ஃபீங்கிறது வந்து நான் சொல்றேன் இல்லைங்களா, இந்த 1,16,000 ரூபாய் கம்ப்ளீட்டா வேவ்ட். இட் ஹஸ் பீன் பான் பை த கவர்மெண்ட். சரிங்களா? மீதி இருக்கக்கூடிய ஃபீஸ் நீங்க எனி விச் வேஸ் நீங்க பே பண்ணி தான் ஆகணும். இந்த 70,000 ரூபாய் சொல்றேன், 70,000 ரூபாய் அது இல்லாம நீங்க காஷன் டெபாசிட் பிளஸ் பாக்கெட் மணி இதை நீங்க பேர் பண்ணணும் தனியா. கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபாய் தனியா நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க ஸ்காலர்ஷிப் வாங்கினாலும் வாங்கலைனாலும் ஃபர்ஸ்ட் நீங்க போய் நீங்க அட்மிஷன் பண்ற எல்லாருமே 1,40,000 கட்டணுங்க. இந்த டைம் 6th ஸ்டாண்டர்ட்ல நீங்க போய் கட்டிட்டு நீங்க ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிட்டு அது உங்களுக்கு ஓகே வந்துருச்சு அப்படின்னா இட் வில் பி ரெடியூஸ் இந்த நெக்ஸ்ட் டேர்ம். அடுத்த டேர்ம்ல வந்து ரெடியூஸ் பண்ணி அவங்க வாங்கிப்பாங்க. ஸோ தோஸ் பேரண்ட்ஸ் ஃபால் இன் பிட்வீன் 3 to 5 lakhs ஒரு 70% டியூஷன் ஃபீ டிடக்ஷன் இருக்கும். 5 to 7, 7.5, 7.5 to 10 அந்த மாதிரிலாம் சில ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க நம்மளால அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு 5-6 பேட்டர்னை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பசங்களுக்கு வந்து தனியா தூங்கிப்பான், அவன் ஃபுட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, அவன் எந்த லாங்குவேஜ் கான்வர்சிங்லாம் வந்து அவன் ஈஸியா நல்லா ஹிந்தி பேசுவான், 2வது அவன் பிசிக்கல் ஃபிட்டா தான் இருக்கிறான், அவனால கண்டிப்பா அந்த காலையில அந்த அந்த ரிகரஸ் ட்ரைனிங் ஆஃப் பிடி காலையில அவனால 2 கிலோமீட்டர் அவனால ஓட முடியும், என்னால ஃபீஸையும் பேர் பண்ண முடியும், நான் மாசம் நான் ஈஸியா போய் பேரண்ட்ஸ் போய் என்னால பாத்திர முடியும். இப்படிங்கிற ஒரு 5-6 டாஸ்க் நீங்க மைண்ட்ல எடுத்துக்கிட்டு
பசங்களை அட்மிஷன் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய பேட்டர்ன் அப்படியே அவங்களை க்ரூம் பண்ணுவாங்க சார். தெளிவாக இது வில் பி க்ரூமிங் ஃபார் தட் என்டிஏவுக்கு தேவையான ஆஃபீஸர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறோம். நம்ம இந்தியன் மிலிட்ரி சிஸ்டத்துக்கு ஆஃபீஸர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கேண்டிடேட்ஸுக்கு நம்ம பசங்க போகிறாங்க. ஸோ அந்த சின்ன வயசுலேயே அந்த நர்ச்சரிங் வந்துடும் அவங்களுக்கு. இந்த மாதிரி பேட்டர்னோடைய வாழ்றதுக்கு அவங்களுடைய நர்ச்சரிங் ஹேபிட்ஸ் வந்துடும். அவங்க ஆட்டோமேட்டிக்காக கிரிவன்ஸ் ஆகி போயிடுவாங்க. அப்படியே அவங்க என்டிஏல செலக்ட் ஆகலைன்னா கூட, அது பை சான்ஸ் தே ஹவ் நாட் செலக்டட் அப்படின்னா, அவங்க வெளியில வந்து வேற எந்த ஒரு பேட்டர்னுக்குள்ள போனாலும் அவங்க வாழ்க்கையே வேற மாதிரி ஒரு சிஸ்டம் தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மற்றவங்கலாம் ஒரு மாதிரி இருப்பாங்க, இவங்களுடைய வாழ்க்கை முறை வேற மாதிரி தான் இருக்கும். தனக்குன்னு ஒரு வட்டம் போட்டுவாங்க, அந்த வட்டத்திலேயே தான் அவங்க இருப்பாங்க. அதில் டெஃபினட்டாக சக்சீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு. ஸோ அதனால we all pray for those guys who are going into that சைனிக் ஸ்கூலோடைய போய் நல்லபடியாக அவங்க போய் இருக்கணும், செலக்ட் ஆகி they should bring pride to our nationன்றது நான் காட் கேட்டுக்கிட்டு I leave this platform to the parents who have guided all those in the entire year. அவங்க கூட உட்காந்து ராப்பகலா அவங்களுக்காக நீங்கள் சொல்லி கொடுத்து உங்கள் டைமை நிறைய அவங்களுக்காக கொடுத்த பேரண்ட்ஸ் எனக்கு தெரியும். I definitely congratulate those parents. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த டைம் ஒன்றும் இல்லைங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க போகிற டைம் ஒன்று இருக்குல்ல, உங்கள் பசங்களை மிஸ் பண்ணி இருக்கக்கூடிய டைம் ஒன்று இருக்குது. அது சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அவங்க உள்ளே போயிட்டதுக்கப்புறம் அவங்களோட நினைப்பு உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு அந்த 6th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு 7th 8th உங்களுக்கு அது நார்மல் ஆகிட்ட போகுது. அதனால் ஐ ப்ரே ஃபார் யூ பேரண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் த கேண்டிடேட்ஸ் ஹூ ஃபார் திஸ் கவுன்சிலிங். இன்னைக்கு தான் கடைசி நாள், போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த 1 வீக்கில் ரிசல்ட் வந்துடும். அப்புறம் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும். கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக அட்மிஷன் கொண்டு போயிடுங்க. நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடணும். ஆகஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒன்ஸ் யூ கிவ் அக்செப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த தடவை கவுன்சிலிங் வந்து தே ஆர் இன்ட்ரோடியூசிங் ஒன் மோர் பட்டன் கால்டு ரீகன்சிடர் பட்டன். முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ரிஜெக்ட் 2 தான் இருந்துச்சு. இப்போ ரீகன்சிடர்னு ஒன்று கொடுக்குறாங்க. திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். எனக்கு இது வேணாம், நீங்கள் சூஸ் பண்ணீங்க, எனக்கு இந்த ஸ்கூல் வேணாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா திருப்பி வேறு ஏதாவது திருப்பி அடுத்த ரவுண்டில் இல்லை அடுத்த சாய்ஸ் ஏதாவது நமக்கு அனுப்புவாங்க. ஸோ அதனால் நமக்கு இன்னொரு சாய்ஸ் நமக்கு இந்த தடவை வருது. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட் பாய்ஸ். டேக் கேர். ஜெய் ஹிந்த் அண்ட் ஜெய் பாரத். தேங்க்யூ.